ஏண்டி என்ன இது? இப்பெல்லாம் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். இவர் என்னன்னா ஒரு வாரத்துல 2 பொண்ணு கட்டியிருக்காரு. இவரை நல்லவர்னு நினைச்சா இப்படி இருக்காரு. இவரும் மாறான மாதிரி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆமா, இவர் கேடியா இருப்பாரு போலயே. ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தாருல, அதான் ஐயாவோட மரியாதை கௌரவம் எல்லாம் தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்காரு இவரு. ஐயா தான் பாவம். என்ன ராமச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சும்மா அந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. ஆமா, உங்க 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, அதுவும் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கனாமே. என்ன பாக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னா, ஊர் பூராவன் உங்க குடும்ப டாபிக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ராமச்சந்திரா, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லவா? உங்க 2வது பையனுக்கு செஞ்சு வச்ச மாதிரியே மத்த 2 பசங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பொண்ணா 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கடைக்கு வெளியில இருந்து ஆள் எடுக்கவே தேவையில்ல. மொத்த குடும்பமா நீங்களே பாத்துக்கலாம். சம்பளமும் மிச்சம். எப்படி என் ஐடியா? எல்லாம் லாபம் தானே? அட்டிங்க மாவன வரேன். நான் சொல்றது சரிதானே? அடடே வாங்க அங்கிள், எப்ப வந்தீங்க? பாப்பா இப்பதான் வந்தேன்பா. ஆமா, உங்க பொண்ணு ஏதோ ஓடி போயிட்டதா கேள்விப்பட்டனே, என்னாச்சு? திரும்ப சேர்த்துக்கிட்டீங்களா இல்ல அப்படியே ஒளிச்சு வச்சிட்டீங்களா? என்ன பேசினவாய் அமைதி ஆயிடுச்சு? டேய் இல்லப்பா, ஒரே நிமிஷம்ப்பா கேட்டுக்கிறேன். எனக்கு கேள்விப்பட்டேன், அங்கிள் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டார். அந்த பையன் கூட ரொம்ப குடிப்பானாமே, ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இல்ல வேணாம், ஏரியால பேசிக்கிட்டாங்க. டேய் பேசாம இருடா. இல்லப்பா ஒரே நிமிஷம் இருங்கப்பா. ஏன் அங்கிள், உங்க பொண்ணோட கல்யாணத்தை கூட உங்களால பார்க்க முடியலையாமே? லவ் பண்றதுல தப்பு இல்ல, ஆனா சரியான ஆளா பார்த்து லவ் பண்ணும்ல. அவர் சொன்னது இருக்கட்டும்டா. முதல்ல அந்த விஜி எவ்வளவு நக்கலா பாத்துட்டு போனான்னு பாத்தியா? இங்க பாருங்க பிரதர், தயவு செஞ்சு அவள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. இல்லன்னு வையேன், உன் வாழ்க்கை அவ்வளவுதான். ஒரு நாள் என்ன, ஒரு நிமிஷம் கூட இவளோட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது. ஆமாடா, அவளெல்லாம் அவளுக்கு இருக்கு. அவளை திட்டினா உனக்கு ஏன்? நீ எதுக்கு என்ன முறைக்கிற? உனக்கு எந்த விஷயத்துல எப்படி பேசணும்னே தெரியாதா? இப்ப என்ன, நான் தப்பா பேசினா? அவ என்னமோ நல்லவ மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குற, அவ கெட்டவ தானே. அது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? இவ்ளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அசால்ட்டா ஜோக் அடிச்சிட்டு இருக்கல. எது ஜோக்கா? நான் எங்க ஜோக் அடிச்சிட்டு இருக்கேன்? நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன். நீ சீரியஸா? நீ கடையில எல்லார்கிட்டயும் எப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கறங்கறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பாத்துட்டாளா? எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இவ்ளோ இதா இருக்க? ஏய் நான் ஏதாவது பேசுனேன்னு வையு, நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் உங்க 2 பேரோட அவசர புத்தி தான் காரணம். இப்ப பாருங்க, வீடு கடன் எல்லா இடத்துலயும் நம்ம அவமானப்பட்டு தான் நிக்கிறோம். இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அவன் தான் கூட்டிட்டு போய் உங்களை கல்யாணம் பண்ண சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நீங்க இப்படி ஒரு வேலை செய்வீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. அவ தப்பானவன்னு நிரூபிக்கிறதுக்கு உங்க 2 பேர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நியாயமா நீங்க அதை தான் தேடி போயிருக்கணும். அதை விட்டுட்டு தப்பு பண்ணிட்டு இப்ப திரும்ப திரும்ப அந்த தப்ப நியாயப்படுத்துறீங்க. ஒரு பொய்ய மறைக்க எவ்வளவு பக்க பக்கமா டயலாக் பேசுவீங்க, எல்லாத்துக்கும் விளக்க சொல்வீங்கல்ல. இப்ப என்ன சார் அமைதியா இருக்கீங்க? இந்த இவரை தாலை கட்ட வச்சுட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்ட? என்ன மச்சான்? அதத்தான் நானும் கேக்குறேன். என்ன? ஒன்னும் இல்ல, லேசா ஒரு தூறல் மேல வந்து விழுந்துச்சு, அதே மழை வருமா வராதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ நேத்து நைட்டு மாடியில இருந்து வந்தத நான் பார்த்தேன். நில்றா,
உன்கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு அமைதியா போயிட்டே இருக்க. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. ஒரு முக்கியமான வேலையா போறேன், அப்புறமா திட்டு. அப்படின்னு உனக்கு வரேன் இரு. பாத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அது கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்படி என்ன அவனுக்கு அவசர வேலை? இவனை நம்பி நீங்க ஒரு கல்யாணம் வேற பண்ணிருக்கீங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற கார்த்திக்,